அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். வெற்றி ஜோதிட வித்தியாலயம். இன்றைக்கு நம்ம திருமணம் பற்றிய ஒரு முழுமையான ஆய்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் தீய கிரகங்கள் பார்வை கூடாதுங்க. தீய கிரகங்கள் 7ஆம் வீட்லேயோ அல்லது லக்னத்திலேயோ, இப்போ இந்த இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருந்து லக்னத்தை பார்க்குறாங்க. அதாவது 7ஆம் வீட்டில் ராகு கேது இருக்குது, இல்லை லக்னத்தில் ராகு கேது இருந்து 7ஆம் வீட்டை பார்க்குறாங்க அப்படின்னாலும் அது ஒரு தீய அமைப்பு தான். திருமண தடை அப்படின்ற ஒரு விஷயத்த அது கொடுத்துரும். அதே போல் சுப கிரகங்கள் பார்வை பெறுறது நல்லது. சுக்கிரனோ அல்லது குரு அதெல்லாம் பார்வை பெறுறது, புதன் அது மாதிரிலாம் பார்வை பெறுறது நல்லது திருமணத்துக்கு. சரிங்களா? திருமணத்துக்கு சுக்கிரன் குரு புதன் பார்வை பெறுதல் நல்லது. அப்புறம் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தாலும் அது திருமண தடை அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துரும். அதே போல் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தாங்களும் திருமண தடை அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துரும். சுக்கிர பகவான் திருமண கிரக காரகம் சுக்கிரன் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகருக்கு அழகான மனைவியோ அல்லது கணவனோ அல்லது வசதியான இவங்களோட ஒரு நல்ல வசதியான குடும்பத்திலேருந்து வரன் அமையும். இப்போ பாருங்கள், சுக்கிரன் இங்கே ஆட்சி வீடுங்களா, இந்த லக்னத்தில் சுக்கிரன் ஆட்சி வீடு, அதே போல் இங்கேயும் ஆட்சி வீடு. சரிங்களா? சுக்கிரன் உச்சம். ஸோ இந்த லக்னத்துக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பில் சுக்கிரன் இருந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய வரன் ஒரு நல்ல இடத்துலேருந்து வருவாங்க, அழகாக இருப்பாங்க, இளமையாக இருப்பாங்க. அதே போல் 7ஆம் அதிபதி இருக்காங்க இல்லைங்களா, இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சனி பகவான். சனி பகவான் இங்கே உச்சம் பெறும்போது தன்னை விட மிக உயர்ந்த இடத்துலேருந்து அந்த வரன் கிடைக்கும். கணவனுக்கு மனைவியோ அல்ல மனைவிக்கு கணவனோ அந்த மாதிரி ஒரு உயர்ந்த இடத்துலேருந்து அந்த திருமணம் அப்படின்ற சம்பவம் நடக்கும். இது ஒரு நல்ல அமைப்பு.